முழு ராணுவத்தாலும் துப்பாக்கிச் சூடுகளை தடுக்க முடியாது. தற்போதைய அரசாங்கம் குறித்து பொன்சேகா வெளியிட்ட அறிவிப்பு. சஜித் கலந்து கொண்ட கூட்டத்தில் இரு குழுக்களுக்கிடையே மோதல், ஒருவர் அதிரடியாக கைது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு, முடங்கியது நீதிமன்ற நடவடிக்கைகள். வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கிகளுடன் முன்னாள் ராணுவ வீரர் கைது, விசாரணையில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழில் விதவை பெண்ணுக்கு குழந்தை கொடுத்துவிட்டு தப்பியோடிய 47 வயது லண்டன் நபர், வெளிவரும் உண்மைகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி, அதிரடியாக அதிகரிக்கப்படுகிறது இறக்குமதி வரி. சடுதியாக அதிகரிக்க போகும் மின்சார கட்டணம், இலங்கை மின்சார சபையின் கோரிக்கை. கிளிநொச்சியில் திடீரென மயங்கி விழுந்த இளைஞன் உயிரிழப்பு, நடுவீதியில் நடந்த சம்பவம். 1 அல்லது 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படாது என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் தேவையான புரிதலுடன் செயற்படும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பிற்கு தற்போது விசேடமான பாதுகாப்பு எதுவும் இல்லை. கடந்த காலங்களிலும் சில குழுக்கள் கலவரங்களை உருவாக்குவது, இனவாதங்களை தூண்டுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளன. தங்களுக்கென ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டிய சூழலில் இப்படியானவர்கள் பல்வேறு சம்பவங்களை உருவாக்க முயற்சிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. எனினும் முப்படையினரும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முறையாக மேற்கொண்டு வருவதாக நான் கருதுகிறேன். ஒரு சிறிய சம்பவத்தை உருவாக்க ஒருவரோ இருவரோ இருந்தாலே போதுமானது. அதனால் மக்கள் பதற்றமடைய தேவையில்லை. இந்த நாட்டில் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு ஓரளவு அனுபவமும் புரிதலும் உள்ளது. அதனால் தற்போதைய நிலைமையை அவர்கள் சரியாக முகாமைத்துவம் செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள் என நான் நம்புகிறேன். பாதாள உலகம் இன்னும் ஒரு அளவுக்கு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இது அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது. பாதாள உலக செயற்பாடுகள் 100% முடக்கப்படவில்லை என்பது எமக்கு தெரியும். மோட்டார் சைக்கிளில் சென்று துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடத்துவது போன்ற செயல்களை முழு இராணுவத்தையும் கொழும்பிற்கு நிறுத்தினாலும் முழுமையாக தடுக்க முடியாது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ அதில் மகிழ்ச்சியடையவோ முடியாது. இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சூரியவெவ அந்தரவெவ பகுதியில் நேற்று விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பங்கேற்ற நிலையில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல் உருவானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பிராந்திய தலைவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்தில் ஒருவர் உரையாற்றி கொண்டிருந்த வேளையில் மற்றொருவர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நபரையும் அவருடன் வந்த குழுவினரையும் கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் கூட்ட அரங்கிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூரியவெவ போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தியதுடன் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்தனர். நிலைமை சீரடைந்ததன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூட்டத்தில் உரையாற்றினார். இதேவேளை ஜேவிபி ஆதரவாளர்கள் குழு ஒன்று கூட்டத்தை சீர்குலைக்க முயன்றதாக கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்ரேகுடா பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து நாட்டின் அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று ஒரு நாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இதன்படி இன்று நாடளாவிய ரீதியில் நடைபெறும் அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் சட்டத்தரணிகள் விலகியிருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் உடனடி மற்றும் முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்தையும் காவல்துறையினரையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். நேற்று மாலை நடைபெற்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டத்தில் பின்வரும் முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. நாட்டின் அதிகரித்து வரும் கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்கள் மற்றும் சட்டத்துறையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று ஒரு நாள் அடையாளமாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்தும் சட்டத்தரணிகள் விலகியிருத்தல், இந்த கொடூர குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து நபர்களையும் உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு காவல்துறையை கோருதல்,
உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பொது வழியில் பரப்பியமை தொடர்பில் காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீதும் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்துதல். கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த விசேட பொதுச்சபை கூட்டத்தில் சுமார் 3500 சட்டத்தரணிகள் பங்கேற்றதாகவும் இடவசதி பற்றாக்குறை காரணமாக பலர் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் இணைந்து கொண்டதாகவும் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அக்ரோகொட பகுதியில் இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவம் சட்டத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வத்தளை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது வெடிமருந்துகளுடன் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி மேல் மாகாணம் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே சந்தேகத்துக்கிடமான பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பொதிக்குள் 4 T56 ரக துப்பாக்கிகள், 4 ரிவால்வர்கள், 2 பிளாஸ்டிக் ரக வெடிமருந்துகள் மற்றும் 11 விதமான சிம் அட்டைகள் அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் வெடிமருந்துகளை மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை தெல்வெல உதாத்தலகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பொல்பாகொடை ஜக்கமுள்ள பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் சந்தேக நபருக்கு எதிராக கல்நேவ, கல்தோட்டை மற்றும் எல்பிட்டிய நீதிமன்றங்களினால் பிடியாணைகள் மற்றும் திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றத்திடமிருந்து 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனில் வசித்து வரும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவருக்கு எதிராக திருமணம் செய்வதாக நம்ப வைத்து விதவை பெண் ஒருவரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரித்தானியாவில் வசித்து வருவதாக கூறப்படும் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஒருவர் 36 வயதுடைய அரசு துறையில் பணியாற்றும் விதவை பெண் ஒருவருடன் திருமணம் செய்வதாக கூறி நெருங்கிய உறவில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் திருமணமான சில மாதங்களிலேயே 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தவர்களில் குறித்த சந்தேக நபரும் ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் சமூக வலைதள செய்திகளை புறக்கணித்து வந்த அந்த பெண் பின்னர் அவர் காட்டிய அக்கறை மற்றும் தொடர்ச்சியான தொடர்பின் காரணமாக நட்பை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. எந்தவித அசிங்கமான உரையாடல்களுமின்றி மரியாதையுடன் நடந்து கொண்ட அவர் படிப்படியாக பெண்ணின் நம்பிக்கையை பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு இறுதியில் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவதாகவும் தனது 2 பிள்ளைகள் மனைவியுடன் இருப்பதாகவும் அந்த நபர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பல முறை இலங்கைக்கு வந்து சந்திக்க விருப்பம் தெரிவித்த அவர் பொது இடங்களில் பெண்ணை சந்தித்து உறவை மேலும் ஆழப்படுத்த முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமணம் செய்வதாக கூறி பல மாதங்கள் சேர்ந்து வாழ்ந்த பின்னர் பெண் கர்ப்பமாகியுள்ளதாகவும் அதன் பின்னர் குறித்த நபர் லண்டனுக்கு திரும்பிச் சென்றதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாகன விலைகள் அதிகரிக்க உள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு சுங்க வரியாக 2.5% வரி விதிப்பதற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதன் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்து மேலும் விளக்கம் அளித்த வாகன இறக்குமதியாளர்கள் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதி உள்ள ஒரு வாகனத்தின் விலை சுமார் 2,50,000 ரூபாவால் அதிகரிக்க கூடும் என தெரிவித்துள்ளனர். முன்னதாக இந்த வரி 1.25% இருந்த நிலையில் தற்போது அது இரட்டிப்பாக 2.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கமைய புதிய வரி சுங்க திணைக்களகத்தில் கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டியிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஜப்பானிய வாகன ஏல நிறுவனங்களிலும் வாகனங்களின் விலைகள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டில் உள்ள வாகனங்களுக்கு இந்த புதிய சுங்க வரி விதிப்பு பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2026 ஆண்டு இரண்டாம் காலாண்டுக்கான மின் கட்டணத்தை 13.56% அதிகரிக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மின் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதுடன் மின் பாவனைக்கான கேள்வியும் உயர்வடைந்துள்ளமை காரணமாக இந்த கட்டண உயர்வு முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டால் வீட்டு மின் பாவனை, மத வழிபாட்டு தலங்கள், ஹோட்டல்கள், அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகிய அனைத்து துறைகளிலும் மின் கட்டணம் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் நிலக்கரி விலை உயர்வடைந்துள்ளதுடன் தேசிய மட்டத்தில் மின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய மின்சார சபை எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 13.56% கட்டண உயர்வை அமுல்படுத்த அனுமதி கோரியுள்ளது. புதிய கட்டண திருத்தத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியுள்ளனர். மின்சார சபை சமீப காலங்களில் லாபம் ஈட்டியுள்ள நிலையில் இவ்வாறு மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்துவது முறையற்றது என மின் பாவனையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் ஒரே ஆண்டில் ஒவ்வொரு காலாண்டிலும் மின் கட்டணத்தை உயர்த்துவது சட்டவிரோதமானது என்றும் மின்சார சபை தவறான செயலொழுங்கை உருவாக்க முயற்சிப்பதாகவும் மின் பாவனையாளர் சங்கம் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் வீதியோரத்தில் நெல் உலர வைத்துக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வட்டக்கச்சி பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த இளைஞன் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்த இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.